வீட்ல தோசை மாவு இல்லாத நேரத்துல நல்லா மொறு மொறுன்னு ஒரு கோதுமை தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை தோசை பண்றதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். கூடவே 1/4 கப் ரவை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. துருவன கேரட், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் செஞ்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 பேர் சாப்பிட்ற அளவுல செஞ்சிருக்கிறேன். இது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2.5 கப் சேர்க்கிறேன். மொத்தமாக இன்னைக்கு 6 கப் வரைக்கும் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப் கோதுமாவுக்கு 3 கப் தண்ணி அளவு சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 கப் கோதுமாவு எடுத்தனால கிட்டத்தட்ட 6 கப் சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5.5 கப் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரே சுத்தாக ஊற்றி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு 5 நிமிஷமாட்ட ஆகும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா இடையில திருப்பக்கூடாது. திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போயிடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம்